வணக்கம். இன்னைக்கு விஷு பம்பர் குலுக்கல் தினம். டிக்கெட்டு பரபரப்பா ஃபுல் டிக்கெட்டும் சோல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு கடையில் 1 2 3 4 5 6 டிக்கெட் மட்டும்தான் இருக்கு. அது இப்போ முடிஞ்சிடும். 2 மணிக்கு இன்னைக்கு குலுக்கல். அடுத்த பம்பரு இது முடிஞ்சு 2 நாளில் பம்பர் வந்துடும். அது மன்சூன் பம்பர் 10 கோடி முதல் பரிசு. அதனுடைய டீட்டெயில்ஸு நான் கரெக்டாக எவ்வளோ பரிசு இருக்குது என்னன்னு உள்ளது நான் உங்களுக்கு அது சொல்லித்தரேன். இது இப்போ நம்ம 2வது கடை, ஒலவக்கோட்டிலே 2வது கடை. அங்கேயும் இந்த பம்பரு விஷு பம்பரு 7 சீட்டு தான் இருக்குது முடிகிற காட்சி. இதுவும் இப்போ முடிஞ்சிடும். இன்னைக்கு முதல் பரிசு நம்மளை விட்டு போயிடுச்சு. அது கருநாகப்பள்ளி இன்னும் சொல்கிற இடத்துக்காக போயிருக்கு. பரவாயில்ல, நமக்கு பிடிச்சிடலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன்னைக்கு விஷு பம்பரு முதல் பரிசு கருநாகப்பள்ளின்னு சொன்ன இடத்துக்கு போச்சு. பரவாயில்ல. நமக்கு அடுத்தது மன்சூன் பம்பர், அது 10 கோடி. சீட்டின் விலை 250 ரூபா தான் இருக்கு. அதை பிடிச்சிடலாம். அதில் டீட்டெயில்ஸு நான் கரெக்டாக சொல்லித்தரேன். மன்சூன் பம்பர் முதல் பரிசு 10 கோடி ஒரு ஆளுக்கு. 2வது பரிசு 10 லட்சம் 5 ஆளுக்கு. 3வது பரிசு 5 லட்சம் 5 பேருக்கு. 4வது பரிசு 3 லட்சம் 5 பேருக்கு. 5வது பரிசு 4 நம்பருக்கு 5000 வச்சு 13,500 பேருக்கு கொடுக்குறாங்க. 6வது பரிசு 1000 ரூபா பரிசு. அது டோட்டலு 40,500 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் 500 ரூபா பரிசு 1,13,400 பேருக்கு கொடுக்குறாங்க. கடைசியில் நம்ம கொடுக்குற 250 ரூபா இருக்குல்ல, அதனுடைய பரிசு 1,37,700 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் மெயினாக சொல்றது சீரியல். அந்த சீரியல் மாறும்போது அதுக்குன்னு ஒரு ஆறுதல் பரிசு இருக்கு. அந்த ஆறுதல் பரிசு 1 லட்சம். நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது 5 சீரியல் இருக்கு. இதில் 5 சீரியலும் அப்படியே வாங்குங்க. உங்களுக்கு 1,250 ரூபா தான் இருக்கு. அப்படி வாங்கும்போது அந்த நம்பருக்கு வந்தால் உங்ககிட்ட அந்த சீரியல் எல்லாமே இருக்கும். அப்போ சீரியலும் கிடைக்கும், சீரியல் பரிசும் கிடைக்கும், அந்த ஆறுதல் பரிசும் எல்லாமே கிடைக்கும். இப்போ டெய்லி குலுக்கல் சீட்டு உங்களுக்கு ஒரு சீட்டுக்கு 50 ரூபா. நீங்கள் செட்டாக வாங்கும்போது அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் செய்த ரேட்டு 600 ரூபா. இந்த சீரியல் பிரைஸை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் என்ன சொல்கிறது, முதல் பரிசு அடித்தா சீரியல் மாறாமல் உங்களுக்கு ஃபுல் கேஷ் உங்களுக்கு கிடைக்கும். பம்பர் டிக்கெட்டு எல்லாமே டெய்லி குலுக்கல் டிக்கெட் இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு ரிசல்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை சமுர்த்தி முதல் பரிசு 1 கோடி. 2வது பரிசு 25 லட்சம். 3வது பரிசு 5 லட்சம். அப்படி திங்கட்கிழமை பாக்யதாரா முதல் பரிசு 1 கோடி. 2வது பரிசு 30 லட்சம். 3வது பரிசு 5 லட்சம். செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி. அது ஸ்ரீ சக்தின்னு சொல்லும்போது நம்ம கேரளா கவர்மெண்ட்டு, அதாவது பெண்கள், ஸ்திரீன்னு சொன்னால் பெண்கள், அந்த பெண்களுக்கு வேண்டி
ഉണ്ടാക്കുന്ന ഒരു சீட்டாக்கும் அது. அதில் வர்ற வசூல்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அது பூரா ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது. அதாவது அவங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இது வந்தால் கொடுக்கறதுக்கு வேண்டி கேரளா கவர்மெண்ட்டு ஒரு சீட்டு இறக்கியிருக்கிறாங்க, ஸ்திரீ சக்தி. அது முதல் பரிசு 1 கோடி, 2வது பரிசு 30 லட்சம், 3வது பரிசு 5 லட்சம். புதன்கிழமை தனலட்சுமி, தனம் அப்படியே தனம் வர்ற மாதிரி உள்ள பேர் தனலட்சுமி. முதல் பரிசு 1 கோடி, 2வது பரிசு 30 லட்சம், 3வது பரிசு 5 லட்சம். அப்படி வியாழக்கிழமை காருண்யா பிளஸ். காருண்யான்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது, காருண்யா சொல்லி சொன்னா நம்ம சகாயம் செய்கிற மாதிரியாக்கும். அந்த இது காருண்யம் காருண்யம் சொல்லி சொன்னா மலையாளத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியாக்கும் அந்த சீட்டினுடைய பேர். அதனுடைய வருமானங்களும் கேரளா கவர்மெண்ட்டு மக்களுக்கு, அவங்களுக்கு ஹார்ட்டு பேஷண்ட்டு அந்த மாதிரி எந்த நோய் காரியங்களும் வந்தாலும் இந்த ஃபண்டு ஃபுல்லாக இந்த காருண்யத்துக்கு வேண்டி கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டாக்கும் காருண்யா ப்ளஸ். முதல் பரிசு 1 கோடி, 2வது பரிசு 30 லட்சம், 3வது பரிசு 5 லட்சம். நீங்கள் சீட்டு வாங்கிட்டு உங்களுக்கு பரிசு விழலைன்னு சொன்னாலும் அந்த ஃபண்டு அப்படியே போயிட்டு நம்ம கேரளா மக்களுக்கு, ஏழைகளுக்கு வந்து அந்த காசு வந்து பின்ன என்ன சொல்றது அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை சுவர்ண கேரளம் முதல் பரிசு 1 கோடி, 2வது பரிசு 30 லட்சம், 3வது பரிசு 5 லட்சம். அப்படியே போனா சனிக்கிழமை அது ஒரு காருண்யா லோட்டரி ஆக்கும். முதல் பரிசு 1 கோடி. இந்த காருண்யா சொல்றது நான் முன்னாடி சொன்னேன்ல அதே விஷயம். நான் இன்னைக்கு இந்த காரு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்க தயவால தான் இந்த கார் கிடச்சிருக்கு. நீங்களெல்லாம் ஓரோ சீட்டு வாங்கும்போ அதிலே வர்ற காசு வச்சுட்டு தான் நான் இந்த கார் வாங்கியிருக்கேன். என்னுடைய வின்ஸ்டார்னு உள்ள பேரில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக வச்சு நம்ம ஷோப்பாக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க. அதில் ஒன்று நீங்கள் போய் விழ வேண்டாம். அதாவது நம்ம கடை வந்து பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் அனுப்பி தரேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்டுக்குங்கோ. நான் தக்கதமான பதில் எங்கிட்டையும் கிடைக்கும், என்னுடைய ஸ்டாஃப்கள்கிட்டையும் கிடைக்கும். கேரளா லாட்ரி பேப்பர் லாட்ரி ஆக்கும், ஆன்லைன் லாட்ரி கிடையாது. ஆன்லைன் லாட்ரி சொல்லிட்டு கேரளா லாட்ரி வச்சுட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த இதில் போய் நீங்கள் விழக்கூடாது. அவங்க வந்து ஒரு சீட்டை அனுப்பி தருவாங்க. அதே சீட்டுக்கு உங்களுக்கு 10 லட்சம் அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லி அவங்க அதெல்லாம் டைப் பண்ணி உங்கள் பேரும் டைப் பண்ணி எல்லாமே உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு அந்த பரிசு வாங்கறதுக்கு வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஆதார் கார்டு, பாஸ்புக்கு எல்லாமே கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 8000 ரூபா ஜிஎஸ்டி பணம் முதல்ல எனக்கு அனுப்பி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. தயவு பண்ணி அதில் போய்
விழவே கூடாது. விழுந்தா உங்க காசு போச்சு. அந்த பிரைஸ் சொன்ன அமௌண்ட்டும் போச்சு, அப்புறம் நீங்க அனுப்பி கொடுத்த காசும் போச்சு. ஒரு டீம் நெட்வொர்க்கை அப்படியே சரவுண்ட் பண்ணிட்டு இந்த கேரளா லாட்டரியை பேஸ் பண்ணிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. யாருமே அதில் போய் மாட்ட வேண்டாம். கடை வந்து பாலக்காட்டில் 7 கடை இருக்கு. நமக்கு ஓரோ கோட்டில் 3 கடை இருக்கு. டவுன்ல ஒரு 4 கடை இருக்கு. நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சா நான் புதுசா என்னெல்லாம் இருக்கோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன். அது உங்களுக்கு അപ്ഡേറ്റ് കിടച്ചിട്ടേ ഇരിക്കും. നമ്മൾക്ക് ആകാംക്ഷയിലാണ് ഇന്നത്തേക്ക് ശേഷം ഇപ്പോൾ പാലക്കാട്ടെ കടകളിലൊക്കെ തന്നെ വലിയ തിരക്കാണ്. ആവശ്യക്കാരിങ്ങനെ വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് വിഷു ബമ്പറിന് വേണ്ടിയിട്ട്. എന്താണ് നിങ്ങൾക്ക് കച്ചവടക്കാർക്കൊക്കെ ഭയങ്കര സന്തോഷമായ കുറെ പേര് വരുന്നുണ്ടോ? വളരെ വളരെ സന്തോഷമുണ്ട്. നമ്മൾ വാങ്ങിച്ച ടിക്കറ്റ് എല്ലാം കഴിഞ്ഞു. ഇപ്പൊ കുറച്ച് മാത്രമേ ടിക്കറ്റ് ഉള്ളൂ. അതിപ്പോൾ 11 ലക്ഷമാണ് പാലക്കാട് മാത്രം അടിച്ചത്. അതെ, പാലക്കാട്ടില് ടോട്ടൽ 11 ലക്ഷം ടിക്കറ്റ് വിറ്റിട്ടുണ്ട്. പ്രിന്റ് ചെയ്ത ടിക്കറ്റ് 45 ലക്ഷം. 45 ലക്ഷം ഫുൾ സോൾഡ് ആണ്.